ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இதோ இந்த நாளின் இந்த காலை வேளையிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை காத்திருக்க நீர் கொடுத்த இந்த அழகான தருணத்துக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கிருபையாக கூட்டி கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய நீங்காத பிரசன்னம், வல்லமை, மகிமை ஆண்டவரே இந்த குடும்பத்தையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் மூட வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன் அப்பா. நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நீ தூரத்திற்கும் தேவனானவர். எந்தெந்த இடங்களிலிருந்து இந்த பிள்ளைகள் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அந்தந்த காரியங்களிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதத்தை செய்கிறவராக, நீர் அதிசயங்களை செய்கிறவராக, நீர் கட்டுகளை அறுக்கிறவராக ஆண்டவரே நீர் கடந்து வருகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலையின் நாயகராம் இயேசுவாகி உம்மை பற்றி கொண்டு உமக்கு பிரியமானதை செய்து நீர் கொடுக்கிற அளவற்ற ஆசீர்வாதத்தை இந்த குடும்பம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நீர் பேசும் ஆண்டவரே உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க, அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு புதிய நாளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாக கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். பயந்து போனவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பயங்களை மாற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு உறவாடுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்வேன் என்று. நாம் பயப்படாமல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்ப்போமானால், இங்கே யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. உபவாசித்து ஜெபித்த வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்ப்போமானால் எல்லாருமே ஜெயம் பெற்றதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ உபவாசம் உள்ள ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும், பலத்த கிரியைகளை செய்யும், அற்புதங்களை கட்டவிழ்க்கும், விடுதலையை கொண்டு வரும் என்று சொல்லி வேதத்திலே நாம் அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு மனிதன் காத்திருந்து உபவாசித்து ஜெபித்து அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தது என்ன, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகள் கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு பெற்றுக்கொள்ள அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திப்போமானால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். இங்கே நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போ பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இந்த விசுவாசம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த நெகேமியா யார், இவருடைய வேலை என்ன, இவர் எந்த காரியத்திற்காக உபவாசித்து ஜெபித்தார், ஆண்டவர் இவருடைய விண்ணப்பத்தை கேட்டு என்னவெல்லாம் செய்தார் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்ப்போமானால், முதலாவது இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவர் சூசான் அரண்மனையிலே ராஜாவாகிய அர்த்தசஷ்டா அந்த ராஜாவுடைய காலத்திலே அவருக்கு திராட்சரசம் பரிமாறுகிற பான பாத்திரம் பிடிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனமான ஒரு ஊழியத்தை செய்தவர் இந்த மனிதன். அப்படிப்பட்ட ஒரு ராஜாங்கத்திலே ஒரு அரசாங்கத்திலே வேலை செய்து கொண்டிருந்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன சூழ்நிலை வந்தது, ஏன் இவர் கர்த்தரினுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொன்னார் என்றால், ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கைகூடி வரப்பண்ணின காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், இவருக்கு எருசலேமிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. இவர் அர்த்தசாஸ்டா மன்னனுடைய ஆட்சி காலத்திலே, இவர் ஒரு பெர்ஷிய ராஜாவுடைய ஆட்சி காலத்திலே இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப இவர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே எருசலேமிலிருந்து வந்த நண்பர்கள் மூலம் இவருக்கு ஒரு செய்தி வருகிறது. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது,
இங்கே வேதம் சொல்லுகிறது எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அதனுடைய எல்லாம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. சிறையிருப்பில் மீண்டு அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்க, தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். அந்த எருசலேமின் அலங்கம் சுட்டரிக்கப்பட்டதாய் பாழாய் கிடக்கிறது என்று சொன்ன செய்தியை இங்கே இவருடைய நண்பர்கள் இவருக்கு கொண்டு வருவதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்ட பொழுது யாருக்கோ என்னவோ நடக்குது என்று சொல்லி நினையாதபடி தன்னுடைய சகோதரர்கள் சொந்த தேசத்திலே அவர்கள் மிகுந்த வேதனையோடு வருத்தத்தோடு இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்த பொழுது இங்கே நெகேமியாவால் சும்மா இருக்க முடியவில்லை. அவருடைய மனம், வேதம் சொல்லுகிறது அங்கே 4ஆம் வசனத்திலே இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ முதலாவது ஒரு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அழுத்துகிற, நம்மை துக்கப்படுத்துகிற, நம்மை வேதனைப்படுத்துகிற அந்த காரியத்திலிருந்து வெளிவருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அக்கறை நமக்கு காணப்பட வேண்டும். இங்கே நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் அவர் அழகான ஒரு வேலையை செய்கிறார். ராஜாவுக்கு பானபாத்திரம் பிடிக்கிற ஒரு கனமான ஒரு அரசாங்க வேலை இருந்த போதிலும் தன் ஜனத்துக்காக, தன் இனத்துக்காக அவர்கள் படுகிற வேதனையிலே ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இங்கே அவர் துக்கப்பட்டு அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது நம்முடைய காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ண வேண்டும் என்றால் முதலாவது அந்த காரியத்தை குறித்த அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். அக்கறைப்படுகிறவருடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த விருப்பம் இருக்க வேண்டும். எப்படியாகிலும் எருசலேமின் அலங்கம் கட்டப்பட வேண்டும், அங்கே பாதுகாப்பற்று இருக்கிற தன்னுடைய ஜனம் எப்படியாகிலும் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரே வாஞ்சையோடு இங்க துக்கத்தோடு வரும் மனிதன் இந்த காரியத்திற்காக செயல்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களிலே நாம் என்ன பண்றோம், உபவாசித்து ஜபிக்கிறோம் இல்லையா? அப்படி உபவாசித்து ஜபிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அக்கறையோடு ஜபிக்கிறோமா, அக்கறையோடு அந்த காரியத்தில் இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கலாம். உதாரணமாக உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்துக்காக நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம், அதன் தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக ஆண்டவரே இந்த காரியங்களை என் மகளுக்கு அல்லது என்னுடைய மகனுக்கு நீர் கைகூடி வரப்பண்ணும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம். அல்லது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனி தரும்படியாக நீங்கள் ஜபித்து கொண்டு அநேகருக்காக நீங்கள் காத்திருந்து இந்த அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்லாமல் ஒரு வியாதி, எத்தனையோ மருந்துகள் சாப்பிட்டு மருத்துவர்களை பார்த்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் இந்த நேரத்திலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அல்லது ஒரு கடன் பிரச்சனையோடு ஏதோ ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே கடனை வாங்கி அதை அடைக்க முடியாத சூழ்நிலையிலே ஆண்டவரே என் கடனை மாற்றும், இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, இந்த அடிமைத்தனமான இந்த பாதையிலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி கூட நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜபித்து கொண்டிருக்கலாம். அல்லது படித்து ஒரு வேலைக்காக, இந்த ஒரு வேலை கிடைத்தா என்னுடைய லைஃப் நல்லா இருக்கும், இந்த வாசல் திறந்தா என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருமானம் வந்தா மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி ஒரு வேலைக்காக, அல்லது நீங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கலாம், அந்த தொழில் செய்வதற்கு தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம். அல்லது நம்முடைய குடும்பத்திலே காணப்படுகிற சில சூழ்நிலைகளால் ஒரு வேதனையோடு அல்லது சமாதானத்திலிருந்து குடும்ப சமாதானத்துக்காக வேதனை நீங்கி ஆறுதல் அடைவதற்காக நம்ம என்ன பண்ணலாம், ஜபித்து கொண்டிருக்கலாம். அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லி அநேக பெற்றோர்ல என்ன படிக்க வைக்கலாம், உடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட துணையை தேடி இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கலாம் என்று அநேக காரியங்களில் குடும்பத்தின் தேவைகளுக்காக இப்படி நிறைய காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஜபித்து கொண்டிருக்கலாம். எந்த காரியத்திற்காக நம்ம ஜபிக்கிறோமோ அந்த காரியத்திலே உபவாசித்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ண வேண்டும் என்றால் முதலாவது அதை குறித்த அக்கறை நமக்கு காணப்பட வேண்டும். அப்படி அக்கறையோடு நாம் உபவாசித்து ஜபிக்கும் பொழுதுதான் அந்த ஜபம் கர்த்தருடைய கரத்திலிருந்து எதை கொண்டு வரும், அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வரும். ஆகையினால்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தின் காரியமாயிருக்கலாம், எந்த காரியமாயிருக்கலாம், நீங்கள் காத்திருந்து ஜபித்து உபவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆகையினால் தான் இங்கே பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் என்று சொன்ன இந்த நெகேமியா முதலாவது செய்தது என்ன, அந்த காரியத்தை குறித்து அக்கறையோடு உபவாசித்து ஜபிக்கிற ஒரு மனிதனா இங்கே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அங்கே யவீரு இல்லையா, அவர் ஒரு ஜப ஆலயத்திற்கு தலைவன். தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று அவருக்கு தெரிகிறது. அநேக வைத்தியம் பார்த்திருக்கலாம், அநேக நாட்களாய் ஜபித்திருக்கலாம். ஆனால் அவர் ஒன்றே ஒன்று செய்தார்,
எப்படியாகிலும் இந்த மரண அவஸ்தை வந்துட்டு இந்த வியாதியை எந்த மருந்துகள் கொடுத்தாலும் சுகமாக்க முடியவில்லை, ஆகையினால சரி அவ்வளவுதான் என் பொண்ணு செத்து போயிடுவான்னு சொல்லி அந்த 12 வயது மகள் மரித்தால் போகட்டும் என்று அந்த தகப்பன் இருக்கவில்லை. அவர் அக்கறையோடு செயல்படுகிறார். எவ்வளவோ ஜபித்தாச்சு, எவ்வளவோ பார்த்தாச்சு, எல்லா முயற்சிகளும் தோற்று போன நிலையிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அவர் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கிறார், அவர்கள் சொஸ்தமாகிறார்கள் என்று சொன்னதை கேள்விப்பட்டு இல்லையா, காலை முதல் இரவு வரைக்கும், சாயங்காலம் மட்டும், இரவு வேளையில் எந்த நேரம் அவரை தேடி போனாலும் அவர் அற்புதங்களை செய்கிறார் என்கிற அந்த அன்பான வார்த்தைகளை கேட்ட இந்த மனிதன் எப்படியாகிலும் என் மகள் என்ன பண்ணணும், சொஸ்தமாகணும். இன்னைக்கு நிறைய வியாதி வரும் பொழுது மருத்துவர்கள் கைவிடும் போது அவ்வளவுதான் மறிஞ்சு போங்க. கடன் பிரச்சனை வரும்பொழுது இதுல மீட்டெடுக்கிறதுக்கு என்னால முடியாதுன்னு சொல்லி அநேகர் என்ன பண்றாங்க, தற்கொலையை தேடி குடும்பமாய் மாய்ந்து போகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் இதிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் உண்மையாக நம்ப வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் உபவாசித்து ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அங்க பாருங்க, அந்த அக்கறையோடு கூட அவர் ஆண்டவரிடத்துல கேட்கிறார், நீர் வந்து என் மகள் மேல் உம்முடைய கைகளை வையும் என்று சொல்லி மார்க் 5ஆம் அதிகாரம் பின் பகுதியிலே இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். என்னுடைய மகள் மேல் உம்முடைய கைகளை வையும், அப்பொழுது அவள் சொஸ்தமாவாள். எப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையா, மரண அவஸ்தை தான், ஊரே பார்த்து கொண்டிருக்குது இந்த பிள்ளை செத்து போகும் என்று. ஆனால் அந்த தகப்பன் எப்படியாகிலும் ஆண்டுடைய கரத்திலிருந்து தன் மகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன அக்கறையோடு கூட அன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்த பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து மரண அவஸ்தைப்பட்டு மரித்து போன அவருடைய மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப அவர் வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உபவாசித்த அநேக நாட்களிலே அநேக காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் கைகூடி வராமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள், பரலோகத்தின் தேவனானவரால் மாத்திரம்தான் காரியங்களை கைகூடி வர பண்ண முடியும் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் அசைக்க முடியாதபடி காணப்பட வேண்டும். அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அந்த காரியத்தை குறித்த அக்கறை நமக்கு காணப்பட வேண்டும். அங்கே எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு அங்கே உள்ள இருக்கிற ஜனங்கள் வேதனையோடு சஞ்சலத்தோடு தத்தளிப்போடு இருக்கிறதை கேள்விப்பட்ட நெகேமியாவால் சும்மா இருக்க முடியவில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேதனையான தருணங்கள், ஒரு துக்கமான தருணங்கள் வரும்பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் சில நாளாய் துக்கித்து அழுகிறாராம் இல்லையா. அப்ப சில நாளாய் துக்கித்து அழுத மனிதன் உபவாசித்து ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி ஜெபிக்கிறார் இல்லையா. அப்ப முதலாவது நம்முடைய காரியத்திலே அக்கறை இருப்பதோடு மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். இங்கே நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது இங்கே 6ஆம் வசனம் பின்பகுதி 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் என்று சொல்லி இந்த மனிதன் ஆண்டுடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கிறவராய் மாத்திரமல்ல, தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ ஆண்டுடைய சமூகத்திலே இன்னைக்கு நாம அற்புதத்தை தேடி ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அனுபவத்தோடு நாம் ஜெபிக்கிறோமா? பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாதபடி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் வைக்கிற விண்ணப்பம் எதுவானாலும் ஆண்டுடைய கரத்திலிருந்து விடுதலையை கட்டவிழ்ப்பது மிகவும் கடினமான காரியம். ஏனென்றால் இங்கே யோவேல் 2ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நம்ம 7 நாள் உபவாசிக்கிறோம், 40 நாட்கள் உபவாசிக்கிறோம், அநேக இல்ல 21 நாட்கள் உபவாசிக்கிறோம். அநேக உபவாச ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அக்கறையோடு கூட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு நாம் என்ன பண்ணணும், உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மிகுந்த பலனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பார்வைக்கு இல்ல, வாரந்தோறும் உபவாசிக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும். வெள்ளிக்கிழமை தோறும் சிலர் உபவாசம் ஜபிப்பாங்க, புதன்கிழமை தோறும் என் குடும்பத்துக்காக, இப்படி நிறைய காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய நாட்களை வச்சு நம்ம உபவாசிப்போம். ஆனால் அப்படி உபவாசித்து ஜபிக்கிற நாம் இங்கே நெகேமியா சொல்லுகிறார், மோசே கட்டளையிட்ட கற்பனைகளையும் நாங்கள் மீறி நடந்தோம், நானும் என்னுடைய தகப்பன் குடும்பமும் பாவம் செய்தோம் என்று சொல்லி இங்கே அவர் அறிக்கையிட்டு ஜபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரியே, நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை
நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப அந்த உண்மையுள்ள ஆண்டவரிடத்தில் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உபவாசித்து ஜெபிக்கிற நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்ற அனுபவம் காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் ஆண்டுடைய கரத்திலிருந்து நாம் என்ன பண்ண முடியாது? எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்ட போதுமானவராய் இருக்கிறார். இங்கே நெகேமியா எந்த தவறும் செய்ததாய் வேதம் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் மோசேயுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாங்களும் எங்களுடைய தலைமுறைகளும் எங்களுடைய மூதாதையர்களும் என்ன பண்ணாங்க? மீறி பாவம் செய்தார்கள் என்று சொல்லி. ஆகையினால் தான் அடிமைத்தனத்துக்கும் உள்ளாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா சுதந்திரித்த கானானை விட்டு சிதறடிக்கப்பட்டு அங்கங்கு அடிமைகளாய் அந்நிய ராஜாக்களிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாய் இப்பொழுது அடுத்தவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு கொடிய நிலைக்கு தள்ளப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தலைமுறையின் சாபங்கள், மூதாதையருடைய பாவங்கள், பெற்றோருடைய பாவங்கள் இதெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்குமானால் முதலாவது நாம் நம்மை சுத்திகரிக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் வியாதிக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே போகிறோம், தேவைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே போகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தத்துக்காக ஆண்டவரை தேடி போகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு குடிகாரன் என்றால் அவன் மனம் திரும்பட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். ஒருத்தர் உலக பிரகாரமாய் கண்ணுக்கு தெரிகிற பாவத்தோடு இருப்பார்களான நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ரட்சிக்கப்படணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா? ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரை பிடித்து கொண்ட நாட்களிலே பாவத்துக்கு விலகி நீதிக்காக பிழைத்து கொண்டிருந்த அந்த அனுபவம் இன்னைக்கு அந்த பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆதியின் அன்பு, ஆதியிலே ஆண்டவர் மேல் வைத்த அன்பு, ஆதியிலே ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம், ஆதியிலே ஆண்டவரோடு கொண்டிருந்த உறவு இன்னைக்கு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படி மனம் திரும்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தலைமுறையின் சாபங்களை விசாரிக்கிற அல்லது தலைமுறையின் பாவங்களை விசாரிக்கிற ஆண்டவர் மனம் திரும்பும் பொழுது 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிறவராம். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு ஆண்டவரை ஆகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? அவர் விரும்புகிற பரிசுத்தம் காணப்படுகிறதா? அவர் செய்ய என்று சொல்கிறதை நாம் செய்கிறோமா? அல்லது அவர் செய்யாதே என்று சொல்வதை துணிகரமாய் செய்து நான் என்ன அநியாயம் பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் ஒழுங்கா ஆலயத்துக்கு தானே போறேன், நான் ஒழுங்கா காணிக்க தானே கொடுக்குறேன், நான் ஒழுங்கா தசமபாகம் தானே செலுத்துறேன், ஏன் என் வாழ்க்கையில் இது என்று சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அங்கே நெகேமியா சொல்லுகிறார், நானும் என் தகப்பன் குடும்பமும் பாவம் செய்தோம், நீர் கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் விட்டு வழி விலகி போனோம், எங்களை மன்னியும் என்று சொல்லி அங்கே ஒரு மன்னிப்பின் ஜெபத்தை அங்கே ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரியை, நெடுநாளாய் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக திறப்பிலே நின்று ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய ஜபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஒன்றே ஒன்று, எந்த காரியத்துக்காக ஆண்டுடைய சமூகத்திலே அக்கறையோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே காரியத்திலே என் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு நம்முடைய புறம்பான வாழ்க்கையை, நம்முடைய உள்ளான வாழ்க்கையை, மனிதர்கள் பாராத வாழ்க்கையிலே நம் பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிற பிம்பங்களாக காணப்பட ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். யோபுவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எல்லாம் இப்படியாய் சொல்லுகிறது, தன் பிள்ளைகள் இல்ல விருந்துண்கிற நேரத்திலே கூடி வரும் பொழுது ஏதேனும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாலோ அல்லது மனதில் ஆண்டவருக்கு விரோதமாய் ஏதேனும் நினைச்சிருந்தா அது என் பிள்ளைங்களுக்கு தவறாய் போய்விடக்கூடாது என்று சொல்லி தன் பிள்ளைகளை எல்லாம் பரிசுத்தம் பண்ணி அதிகாலையிலே எழுந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தி தன் குடும்பத்துக்காக ஆண்டுடைய சமூகத்திலே யோபு பக்தன்
திறப்பிலே நின்றதை வேதம் சொல்கிறது. அவர் ஒவ்வொரு முறையும், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, எப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் விருந்து சாப்பிடுவதற்கு ஒன்றாய் சகோதர சகோதரிகளாய் கூடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய பேச்சிலே ஆண்டவரை துக்கப்படுத்தியிருப்பார்களோ, தங்களுடைய செய்கையிலே ஆண்டவரை துக்கப்படுத்தியிருப்பார்களோ, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை வேதனைப்படுத்தியிருப்பார்களோ என்று சொல்லி அவர் தன்னுடைய உள்ளத்திலே அதை பாவம் செய்ததாய் வேதம் சொல்லவில்லை, ஆனால் இருதயத்தில் கூட என் பிள்ளைகள் யோசித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர் பாரப்பட்டு அந்த சர்வாங்கன தகன பலிகளை செலுத்தினபடினால் தான் என் ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தை என்ன பண்ணினாராம்? வேலி அடைத்து வைத்திருந்தாராம். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பின் வட்டம் அல்லது வேலி கலைகிறது என்றால் எங்கே பரிசுத்தத்திலே நாம் குறைவுபட்டிருக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம், அந்த அதிகாரத்தின் பின்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து நம்மை பிரிக்கும் என்று. வீட்டிலே அமர்ந்திருக்கிற நீங்கள் அந்த 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் விரும்பத்தக்காத அந்த கோபங்கள், வைராக்கியங்கள், இல்ல எரிச்சல்கள், பிரிவினைகள், சண்டைகள், கோபங்கள், மார்க்க பேதங்கள், இப்படி நிறைய காரியங்கள் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த விரும்பத்தகாத அந்த காரியங்களை நம்மை விட்டு அகற்ற ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அப்படி பரிசுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு, நம்முடைய உபவாசத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகையினால் தான் அந்த இளையகுமாரன் கூட தன் தகப்பனை பார்த்ததும் இப்படியாய் சொல்லுவார், அப்பா, நான் என் தகப்பனை நான் பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் இல்லையா. தன்னுடைய குறைகளை, தன்னுடைய குற்றங்களை இல்லை அவர் அறிக்கையிட்டு ஜபித்ததினால்தான் அந்த தகப்பனுடைய கண்களிலே அவருக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. முத்திரை மோதிரத்தை வாங்கி கொண்டார், அழகான வஸ்திரம் கிடைத்தது, காலுக்கு பாதரட்சை கிடைத்தது, இழந்த அந்த மீட்பை அந்த இளையகுமாரன் பெற்றுக்கொண்டான். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் உபவாசித்து அநேக காரியத்திற்காக ஜபித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய தலைமுறையின் சாபங்கள், முன்னோர்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் நம்முடைய குடும்பத்திலே வியாதியாய் அல்லது தலைமுறையா கடந்து வருகிறதை நாம் காண்போமானால் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை பரிசுத்தம் பண்ணி ஜபிக்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ண போதுமானவராக இருக்கிறார். 3ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது சந்தேகப்படாமல் விசுவாசித்து நாம் ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை எங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார் என்று இவர் சொன்ன பொழுது அங்கே முன்னதாக 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அங்கே சன்பல்லாத்து தொபியா என்கிற அந்த ஊரில் இருக்கிற அந்த ஜனங்களே அங்கே நெகேமியாவுக்கு விரோதமாய், அந்த அல்லங்கம் கட்டப்படுவதற்கு விரோதமாய் அங்கே எழுந்து ஒரு நரி ஏறி போனா, இவங்க கெட்டுறது நரி ஏறி போனா என்ன பண்ணிடும்? அது விழுந்து விடும் என்று சொல்லி அங்கே அவர்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு அலங்கத்தையும் ஒவ்வொரு செங்கலையும் அவங்க என்ன பண்ணாங்க? இடிஞ்சு கிடந்த எல்லாவற்றையும் பழுது பார்த்து அங்க கட்டினதை நாம் பார்க்கிறோம். அதை பார்த்த அந்த சன்பல்லாத்து தொபியா என்கிற அந்த ஜனங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இவர்களுக்கு விரோதமாய் எழுந்து ஒரு நரி ஏறி போனால் கூட இந்த பில்டிங் என்ன பண்ணிடும்? விழுந்து விடும் என்று சொல்லி. ஆனால் அங்கே நெகேமியா சோர்ந்து போகவில்லை. அவர் ஒன்றே ஒன்று செய்தார், அவர் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் என்று சொல்லி. ஜாமம் காக்கிறவர்கள் என்றால் இரவும் பகலும் அந்த கட்டிடத்தை இடித்து போட்டு விடாதபடிக்கு என்ன பண்ணாங்க? அவங்க காவல் காத்தார்களாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அக்கறையோடு எந்த காரியத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள அக்கறையோடு நம்மை பரிசுத்தம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்து நம்ம என்ன பண்ணணும்? இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ விசுவாசம் நம்மகிட்ட காணப்படுது. ஆனால் விசுவாசத்தோடு சந்தேகப்படாம என்ன பண்ணணும்? ஜபிக்கணும். என் ஆண்டவரால் மாத்திரம்தான் இந்த காரியத்திலே அற்புதத்தை செய்ய முடியும். என் ஆண்டவரால் மாத்திரம்தான் இந்த காரியத்தில் விடுதலையை தர முடியும். என் ஆண்டவரால் மாத்திரம்தான் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்க முடியும் என்று சொன்ன அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போதுமானவராக. இயேசுவோடு பயணித்த பேதுருதான் அங்கே காற்றையும் கடலையும் பார்த்த பொழுது கடலிலே நடைந்தவன் அப்படியே என்ன பண்றான்? அமிழ்ந்து போகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், ஏன் சந்தேகப்பட்டாய் அற்ப விசுவாசி? ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறோம், நல்லதுதான். ஆண்டவர் இந்த காரியத்திலே எனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு சந்தேகப்படாமல் விசுவாசித்து பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகுடி வர பண்ணுவார் என்று சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் இங்கே ஜெபிக்கிற இல்லையா, அங்கே அழகாய் சொல்கிறது, நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினோம் இல்லை. அப்ப விசுவாசம் தேவை. அதை மிஞ்சி ஜபம் இரவும் பகலும்
தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய விஷயத்தில் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், மௌனமாய் இருக்கவே மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு அவர்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, நீங்கள் யாராயிருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய காரியத்தை கைகூடி வர பண்ண வேண்டும் என்றால் நெகேமியாவை போல் அந்த காரியத்திலே ஒரு அக்கறையோடு ஆணுடைய சமூகத்திலே பரிசுத்தம் பண்ணி இரவும் பகலும் அவருடைய முகத்தை உபவாசத்தோடு நாம் தேடி ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, எருசலேமின் அலங்கம் 52 நாட்களுக்குள் பாழாய் கிடந்த துக்கத்தோடு ஜனங்கள் பாதுகாப்பற்று மகா தீங்கையும் கொடுமையும் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த எருசலேமின் ஜனங்கள் ஆறுதல் அடையத்தக்கதாக அந்த பாதுகாப்பின் பட்டகமாக அந்த 52 நாட்களுக்குள் அந்த எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது. இந்த தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, நீங்கள் யாராயிருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியில இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர், உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே அக்கறையோடு கூட உங்களை பரிசுத்தம் பண்ணி சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இரவும் பகலும் ஜெபிக்கும் பொழுது காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ராஜகுமார் செல்வியை கொண்டு உபவாசம் என்ற தலைப்பில் சித்தமான வசனத்தை கொண்டு பேசியிருக்கிறேன். அது ஒன்றது 60 பலன் கொடுத்த முடியாத ஸ்தோத்திரம். ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, ஏசியா 44:7 நிகழ்காரிகளையும் அருங்காரிகளும் அறிவிக்கட்டும். ஏசியா 45:12 தேவலி பசுத்தரும் அவளை உருவாக்கணுமாகிய கர்த்தர் சொல்கிறாரு, வருகாரிகளை எத்திக்கங்கள், தெளிகளை குறித்தும் அருகு கொத்தியனு காட்டுங்கள். 15:35 வாயை உமுலா திறப்பை உலக தோற்றம் முதல் அறைக்குள்ள வெளிக்கட்டுவேன் என்று தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டு நடந்தது. 7 கர்த்தராய் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாய் தம்முடைய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிக்கட்டாமல் ஒரு காரியம் செய்யார். 10:26 வெளியாக்கப்படாத அறை ஒன்றும் இல்லை, அது ரகசியம் இல்லை. 6:18 நான் செய்யக்குறை மறைப்படும் விக்கிரகங்கள்லாம் ஒளிந்து விழுந்தது, உலகத்தில் உள்ள விக்கிரகம் ஒளிந்து விழுந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். முக்கியமான காரியம் உலகத்தில் இதுவரை நடக்காத காரியம் நடந்து விட்டது. 3 முக்கியமானவர்கள் உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வீட்டில் தூதை வந்திருக்கிறான், உங்களுக்கு இதுவரை இல்லாத அற்புதம் நடக்கும். அசுத்தாய் கூட்டம் உலகத்தில் முற்றி எடுக்கப்படும்படி என் வலது கரத்தை உலக நீட்டிருக்கிறேன். ஒரு பெரிய பாம்பு, உலகத்தில் பிரசித்தி பெற்ற பாம்பு செத்து போய்விட்டது. 7 கண்ட மக்கள் இதை பார்ப்பார்கள். உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்குமா, நடக்காதா? நடக்கும், நடந்து விட்டது. பூட்டிய கதவெல்லாம் திறந்தார். ஒரு விளக்கு உங்களுக்கு கொளுத்தி வைப்பார், அந்த விளக்கு எரியும். தேவன் வீட்டில் ஒரு மகனுக்கு மகளுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு விளக்க கொளுத்தி வைப்பார்னால் அது அணைக்க முடியாது, அணைந்து போகிறது. சுவிசேஷத்தின் பிரதிநிதியாக இந்த ஊழியம் இருக்கு. 7 கண்ட மக்களுக்கும் இந்த ஊழியம் பலன் கொடுக்கும். ஒரு கட்டுக்குள்ள உங்களை யாரு கட்டி வச்சாலும் கர்த்தர் கட்டு அறுக்கிறார். ஒருவேளை உண்மையா பொய்யா என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஆசீர்வாதமும் அற்புதம் இருக்கும். 70 நாட்களில் உலகத்தில் பல சம்பவங்கள் நடக்கும். இதை நீங்கள் பார்ப்பீர்கள். அநேக குருடர்கள் பார்வை அடைய போகிறார்கள். தேவர்கள் காது திறக்கப்படுகிறது. மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். அவிசுவாசமாக இருக்காதுங்க. விசுவாசத்தவருக்கு சேனை கட்டென்பது நாமும் வியாதி அநேக சத்து கடந்து போகுது. எந்தெந்த விக்கிர கோயிலை வச்சு உங்களை கட்டி வச்சிருக்காங்களோ கட்டு அறுக்கப்படுகிறது. பறவை பறக்கிறது போல நிறைய பறவைகள் 51 அதிசயங்கள் பறந்து வருகிறாரு. தமிழ்நாட்டு 38 மாவட்டம் மட்டும் இல்லை, இந்தியாவில் 21 மாநிலத்தில் 7 பறந்து வரார்கள். விளக்க கொளுத்தி வச்சாச்சு, அதிசய விளக்க இருக்கிறது, அற்புத விளக்கு. தேன் கொண்டு தேன் பாயுது. ஒரு தேவு தூது அல்ல, எண்ண முடியாத தூது அந்த ஊழியத்தில் இருக்கிறான். அவன் அதிசயம் செய்வான். அற்புதம் இறகு என்றால் பறக்கிறது போல இல்லை, கர்த்தரே பறக்க வைக்கிறார்.
பறக்க வைப்பார். பறந்தாச்சு. விழுந்து கிடந்த உங்களை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். எந்தெந்த பலவீனம் இருக்கோ அது கடந்துக்கிறார். அசுத்தாவினால் உள்ள எல்லா பலவீனம் அறுக்கிறார். வேத வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். மெய் மெய் வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். அநேக கண்கள் திறக்கப்படும்படி கர்த்தரை கருவிடுறது. ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தில் இதுவரை நடக்காத சம்பவம் நடக்கும். இருவருடைய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆதி அப்போஸ்தலர் அந்த எல்லா அற்புதமும் அதிசயம் நடக்கும். இப்போது தேவ ஆவியானவர் புறா போல இறங்கி இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். தேடுகிற ஜீவனை கொள்ளுகிற சென்னையில் ஒரு பெரிய கண்ணி இருக்கும். கொஞ்ச நாட்களில் பார்ப்பீங்க. அநேக குடுகள் பார்வையிட்டு வர்றாங்க. ஆனால் செவிட கால் தந்து வர்றாங்க. விளக்கெல்லாம் கொளுத்தி வைக்கப்பட்டாச்சு. எல்லா விளக்கம் இருக்கிறது. அணைந்து போன எல்லா விளக்கையும் கொளுத்தி வச்சாச்சு. வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் கேட்கப்படல. காரணம் என்ன? அவங்க ஜெபத்தில் வசனம் இல்லாத ஜெபம். அதனால ஜெபத்துக்கு பதில் வரல. வசனத்தை உரிமையாக்கி ஜெபம் பண்ணலாம், பதில் வரும். ஒரு எந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறதோ அதெல்லாம் கிடைக்கும். உண்டாக சொல்கிறேன், என் ஜீவனை கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் பிரசத்தி கேட்ட ஒரு ஊழியம். இதை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். அகா சோத்திரம். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களை தொட்டால், ஆண்டவரை உங்களோடு பேசினால், நீ கர்த்தருடைய ஊழியத்துக்கு தொலைக்காட்சி ஊழியத்துக்கு உத்தமாக காணிக்கை அனுப்பி வைத்து ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்க. கர்த்தருடைய வாய் சொன்னது. கர்த்தரை உங்களை ஆசீர்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அவர் அட்ரஸ் Evangelist Thangasamy, Adisaya Baraka Prophetic Ministries, number 71, Maunasamy Madam, Ambattur, Oti, Chennai 53. Phone number 044-2657-4550 and cell phone number 93-833-44445.